நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை தற்பொழுது ஆதரவாளர்களுடன் பேச உள்ளதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை பற்றி பேசுவது தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது வரை அதிமுகவிற்கும் பன்னீர்செல்வம் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால தடை விதித்திருக்கும் நிலையில் தற்பொழுது கூட்டணிகள் பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி பேச முடியும் என்றும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே குழப்பமும் ஏற்பட்டு இருக்கிறது. இதை பற்றி தெளிவாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்க மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் இவர்கள் கூறுவது என்னவென்றால், நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்கள் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தால் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்படும் என்றும், ஒருவேளை பாதகமாக வந்தால் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவர்கள் இருவரும் இணைந்து நேரடியாக பாஜகவிற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவிப்போம். இது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். ஏற்கனவே சென்னை முழுவதுமாக திமுக கைப்பற்றி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக வட மாவட்டங்களிலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி இதில் யார் அதிகமான இடங்கள் வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் இதுவரை நடந்தப்பட்ட தேர்தல்களின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருக்கும் நிலையில் பாஜக இதனை பயன்படுத்தி கொண்டு குறிப்பிட்ட இடங்களிலாவது வெற்றியடைய வேண்டும் என்று பன்னீர்செல்வத்திடம் ஆலோசனையும் செய்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை செய்வதற்காக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் தற்பொழுது இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை அழைப்பு என்ற கடிதத்தின் மூலமாக சென்னையில் பிரபல ஹோட்டல் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்.